ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேக் கஸ்டன் அவர்களின் இயக்கத்தில் டுவேன் ஜான்சன் மற்றும் கிறிஸ் இவான் அவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு கிறிஸ்மஸ் ஆக்ஷன் படம் தான் ரெட் ஒன் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பேசுவோம் நண்பர்களே. அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வரப்போகுது, இன்னும் 2 நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி உலகத்தில் நார்த் போல் பக்கத்தில் ஒரு தனி உலகமே ஒன்று இருக்குங்க. அந்த உலகம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாந்தா கிளாஸ் அவர்களோட உலகம் தான். ஸோ சாந்தா கிளாஸ் அவர்கள் கிறிஸ்மஸ் வரப்போகுதுப்பா, சீக்கிரமாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடியுங்க, நான் எல்லார் வீட்டுக்கும் போய் கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அந்த உலகத்துல வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த உலகத்தோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷமும் டிசம்பர் மாசம் உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது வழக்கம் இல்லைங்களா. சோ அன்னைக்கு சாந்தா கிளாஸ் அவர்கள் எல்லாரோட வீட்லயும் போய் ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுவாரு. சோ இந்த வருஷத்துல இந்த நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த சாந்தா கிளாஸ் கொடுக்க போற அந்த கிஃப்ட்டுக்காக அந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே 366 நாள், அதாவது 364 நாள் கிறிஸ்மஸோட சேர்க்காம 364 நாள், கிறிஸ்மஸ் நாளை தவிர்த்து 366 நாள் இதுக்காகவே வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உலகம் நம்ம உலகத்துக்குள்ள இயங்கிட்டு இருக்கு நார்த் போல்ல. ஆனா இந்த உலகத்துக்குள்ள அவ்வளவு ஈஸியா யாராலுமே போக முடியாது. இது ரொம்ப ரகசியமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பல வருடங்களா ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்டர் விச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாரி பாட்டர் படத்துல சின்ன பொண்ணா வருவாங்க பாத்தீங்களா, கிர்னான் சிப்கா அப்படின்றவங்க, இவங்க தான் இந்த படத்துல வில்லியே. சோ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு திறமையான ஹேக்கர், உலகத்துல எப்பேற்பட்ட இடத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஹேக்கரை வச்சு சாந்தா கிளாஸ் இந்த உலகத்துல நார்த் போல்ல எங்க இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. அப்படி கண்டுபிடிச்சாதான் அந்த நார்த் போல்ல சாந்தா கிளாஸோட உலகத்துல போய் நம்ம சாந்தா கிளாஸே தூக்கிட்டா அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்க போய் ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஹேக்கர் தான் நம்ம கிறிஸ் ஈவான்ஸ் அவர்கள், நம்ம கேப்டன் அமெரிக்கா. இவர் ஒரு மிகப்பெரிய ஹேக்கர். இவரை கூட்டின்னு போயிட்டு இவருக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து நீ ஹேக் பண்ணி சாந்தா கிளாஸ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னு இவர் அசால்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறமா இவங்க அந்த இடத்துல போயிட்டு, அந்த ஹேக்கர் கண்டுபிடிச்ச இடத்துல போயிட்டு சாந்தா கிளாஸை கடத்திடுறாங்கப்பா. ஏன்பா சாந்தா கிளாஸ் இருக்கிற உலகத்துக்கே போய் கடத்திடுறாங்கன்னா அது என்ன சாதாரண இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய செக்யூரிட்டி கொண்ட இடம் தான் அந்த இடம். ஆனா யாருமே எதிர்பார்க்கல கிறிஸ்மஸுக்கு முன்னாடி சாந்தா கிளாஸை கடத்துவாங்களான்னு. இருந்தாலும் சாந்தா கிளாஸ் அவர்களுக்கு சூப்பரான ஒரு பாடி கார்டு இருக்காரு, வேற யாரும் நம்ம டுவேன் ஜான்சன் அவர்கள் தான். சோ டுவேன் ஜான்சன் அவர்கள் கூட செக்யூரிட்டியா இருந்தாலுமே கூட எப்படியோ ஒரு கண்ணில் மண்ணு தூவிட்டு இந்த குட்டி பொண்ணு சாந்தா கிளாஸை கடத்திட்டு போயிடுது. கடத்திட்டு போன உடனே இவரோட அறிவை வச்சு நம்ம டுவேன் ஜான்சன் என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, எப்படி ஹேக் பண்ணி வந்தீங்க, எவன்டா இந்த ஹேக்கர், எவன்டா நம்ம இடத்த கண்டுபிடிச்சான்னு பார்த்தா கிறிஸ் ஈவான்ஸ் மாட்டிக்கிறாரு. ஆனா கிறிஸ் ஈவான்ஸ் அவர்கள் இந்த கிரிமினல் கும்பலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் ஒரு ஏழ்மையான ஒரு ஹேக்கர் தான். இதுக்கப்புறம் கிறிஸ் ஈவான்ஸை நம்ம டுவேன் ஜான்சன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா விசாரிக்கிறாங்க. நீ தானே அந்த கிரிமினல் கும்பல் இருந்து வந்தவன், உன்னை போட்டு தள்ள போறான் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, இவனே பஞ்சத்தில் அடிப்பட்டோம்பா, அப்பப்போ கொடுக்குற சின்ன அமௌண்ட்டுக்காக இந்த ஹேக்கிங் பண்றான், ஆனா மிகப்பெரிய புத்திசாலி, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம டுவேன் ஜான்சன் என்ன பண்றாரு, சரி ஓகே நீ பேசிக்கலி நல்லவன் தான், பணத்துக்காக இப்படி பண்ணிட்ட, இதுக்கு முன்னாடி அந்த வில்லி கொடுத்தா பத்தியா, இவளோட 3 மடங்கு பணம் உனக்கு தரேன், சாந்தா கிளாஸ் இப்ப எங்க இருக்காருன்னு எனக்கு சொல்லு, 2 பேரும் போய் ஆக்ஷன்ல இறங்கி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம கிறிஸ் ஈவான்ஸும் டுவேன் ஜான்சனும் அந்த நார்த் போல் அந்த சாந்தா உலகத்துல இருந்து கிளம்புறாங்க. எங்க சாந்தா கிளாஸ் இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரியான தடைகள் எல்லாம் இவங்க சந்திக்கிறாங்க. நடுவில் சாந்தா கிளாஸ் அவர்களோட பிரதர்னு ஒருத்தர் வராருங்க, ஐ படத்துல வர நம்ம விக்ரம் மாதிரி. ஸோ இவரெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க, என்னென்ன மாதிரியான தடங்கள்லாம் வருது, இதை தாண்டி சாந்தா கிளாஸை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்றதான் மீதி கதையை. ஸோ இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. விஷுவலா மற்றும் டெக்னிக்கலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஷுவலி மற்றும் டெக்னிக்கலி ஹாலிவுட் படத்தை பத்தி நம்ம சொல்லவாங்க வேணும். அதுவும் இந்த மாதிரியான ஃபேண்டசி படம்லாம் எடுக்கிறாங்கன்னா மெனக்கெடுவாங்க. விஷுவல்ல அந்த மெனக்கெடல் இந்த படத்துல நல்லாவே தெரியுது. எந்த இடத்துலையும் பெருசா லேக்கிங் கிடையாது, எந்த இடத்துலையும் ஒரு லோ குவாலிட்டியாகவும் அந்த படம் தெரியவே இல்லை, ரொம்ப ஹை குவாலிட்டியாக தான் இருக்கு. ஏன்னா நடித்த நடிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய நடிகர்கள் மற்றும் இது ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அதனால கண்டிப்பா இது நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால விஷுவலி ஒரு நல்ல ட்ரீட்ஃபுல்லான படம் தான். மற்றும் கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதையும் தாண்டி இந்த படம் எந்த இடத்துலையும் பெருசாக லேக் ஆகலைங்க. அதாவது இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் இது. இருந்தாலும் இது கிறிஸ்மஸை தாண்டினா இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கிறிஸ்மஸுக்காகவே இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அமெரிக்காலலாம் மற்றும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வேற லெவலில் இருக்கும், ஒரு மாசமாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால இந்த படமும் அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணா நல்ல செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்களோ என்னமோ. ஆனா கலெக்ஷன் வைஸ் இந்த படம் பெருசா பண்ணல. பட் இருந்தாலும் ஆஸ் அ காமன் ஆடியன்ஸா இந்த படத்தை நம்ம ஃபேமிலியோட, அதுவும் குறிப்பா குழந்தைங்களோட நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சாந்தா கிளாஸ் அவர்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, ஓ இவருக்கு குடும்பம்லாம் இருக்குதா, இவருக்கு அண்ணன் தம்பிங்களாம் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது.
இங்க இருக்கிற நம்ம தமிழக மக்கள் மற்றும் இந்திய மக்கள் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றதையும் தாண்டி என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, குழந்தைகள் ரசிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. அதனால இந்த படத்தை வந்து நீங்க குழந்தைகளோட கண்டிப்பா ஒரு வீக்கெண்ட்ல உட்காந்து ஜாலியா பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆஸ் யூஷுவல் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள்ல வர அதே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட், ஒருத்தனை அடிச்சு சாவடியும் போது திடீர்னு பார்த்தா ஒரு ஹீரோ வந்து நிப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து டமால் நடிப்பாரு. ஸோ இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலயும் வர மாதிரி தான் இருக்குது. என்ன கான்செப்ட், சாந்தா கிளாஸா கடத்திட்டு போயிட்டாங்க அவ்வளவுதானே தவிர ரொம்ப பெருசா இந்த படத்துல எதுவும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா 2.5 மணி நேரம் ஜாலியா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கணுமா வீக்கெண்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் ரெட் ஒன்ன பாருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.